Hello students, welcome to Hiba Max. 11th standard exam எல்லாரும் முடிச்சாச்சு. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இனி நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். மே மாசத்துல இருந்து நிறைய பேர் ஏப்ரல்லே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நான் சேனல்ல பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் லெசனோட வீடியோஸ் கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதும்போது ஓகே பசங்க இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பட் நான் பர்சனலாக என்ன நினச்சேன்னா, சரி ஏப்ரல் மந்த் வந்து கொஞ்சம் அவங்க ஒரு மைண்ட் செட் வந்து ஃப்ரீ ஆகட்டும், மே மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணட்டும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணேன். பட் நிறைய பேர் 10th கூட நீங்கள் ஸ்டடி பிளான் போட்டுட்டீங்க, 12th ஏன் போடலை அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. 12th ஸ்டாண்டர்ட் இந்த மே மாதம் யூஸ்ஃபுல்லாக படிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் நிறைய பேருக்கு புக் வாங்கியிருப்பீங்கன்னு தெரியும், பழைய புக்ஸ் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதில் உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கும் இல்லையா? அந்த இண்டெக்ஸில் பாருங்கள், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கிற லெசன்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போது நம்ம ஸ்கூல் ஆல்ரெடி இப்போ ஸ்பெஷல் கிளாஸில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ வந்து அவங்க 7th 8th லெசன்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இம்பார்ட்டன்ட் லெசன் இல்லைனா நிறைய போர்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் எப்படி செட் பண்ணுவாங்கன்னா, குவார்ட்டர்லிக்கு வந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கிற போர்ஷன்ஸ் தான் எடுப்பாங்க. அப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5th சாப்டர் வரைக்கும், மோஸ்ட்லி 6th சாப்டரில் பாதி, சில ஸ்கூலில் 6th சாப்டர் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆகஸ்ட் மாதம் டெஸ்ட் எழுதும் போது எழுதுவீங்க, சரிங்களா? அப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெசனு, செகண்ட், தேர்ட் லெசன், 4th லெசன், 5th லெசன், 6th லெசன் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மே மந்தில் உங்களால் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுதோ, இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் மேட்ரிக்ஸ் தான், ரொம்ப ஈஸி தான், கொஷின்ஸும் நிறைய கிடையாது, கான்செப்டும் ஈஸி தான், கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பருமே ஈஸி தான், கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும், அந்த ப்ளஸ் மைனஸில் மட்டும் நீங்கள் பிரச்சனை பண்ணிடக்கூடாது. அப்புறம் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸும் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நார்மலான லெசன் தான். ஃபஸ்ட்டு இந்த 3 லெசனை தரவு பண்ணிவிடுங்க. இப்போ பிலோ ஆவரேஜ் இருக்கிறவங்க இந்த 3 லெசன் ஃபஸ்ட்டு மெயினாக பார்த்துடுங்க, சரிங்களா? அபவ் ஆவரேஜ் நல்லா நான் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு 6 லெசன்ஸுமே நம்ம பார்த்துடணும், சரிங்களா? இப்போ 4th லெசன் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் ஒரு சில பேருக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்போதைக்கு அதை தள்ளி வைங்க. 5th லெசன் கொஞ்சம் ஈஸியாக, 11th நீங்கள் படித்த மாதிரி தான் இருக்கும் 5th லெசனும் 6th லெசனும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரியும் எந்தெந்த டாபிக்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு இருக்கும் ஒரு சில டாபிக்ஸ். அந்த டாபிக்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, சரிங்களா? முதல்ல வந்து கஷ்டமாக இருக்கும், அப்போ இதை நான் முதல்ல முடிக்கிறேன்னா உங்கள் மைண்ட் செட்டை வந்து அது எப்படி யோசிக்க வைக்கணும்னா 12th கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கும். ஆக்சுவலாக 11th விட 12th ரொம்பவே ஈஸி. நீங்களே படிக்கும்போது உங்களுக்கே தெரியும், இதுக்கா 11th இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் அப்படின்ட்டு. பிகாஸ் 12th வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், 5 and 6 இந்த 5 லெசனில் ஒரு மாதத்தில் கண்டிப்பாக உங்களால் முடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஜூலை மந்த்துக்குள்ளே, மே ஜூன் ஜூலைக்குள்ளே நீங்கள் இந்த 5 லெசனில் 5 லெசன் கரெக்டாக 5 லெசன் நீங்கள் வந்து கவர் பண்ண முடிஞ்சுதான் ரொம்பவே பெரிய விஷயம். அதை ஃபாலோ பண்ணிவிடுங்க. அண்ட் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க ஃபுல் போர்ஷன்ஸ் முடிச்சிருங்கன்ட்டு. லாஸ்ட் இயர் வந்து 11th நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஃபுல் போர்ஷன்ஸ் முடிக்கணுன்ட்டு நான் 12th சைடே போகல. ஸோ இந்த வாட்டி நான் ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் முடிச்சிட்டேன். 4th லெசன் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. ஏன்னா 6 and 5 and 6 வந்து ஈஸி, நான் கடகடன்னு அது முடிச்சிடுவேன். இப்போ 5th லெசனில் இருக்கேன், 5th லெசனும் முடிச்சிட்டேன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து நீங்கள் ஜூலை மந்த் போகிறதுக்குள்ளே நான் வந்து செகண்ட் வால்யூமும் முடிச்சிடுவேன் என்னோட பிளானிங் படி. அதுக்கு நடுவில் காட் என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் மாற்றுவாங்கன்னு தெரியல. பட் ஷுர் நான் வந்து இது ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். எப்படி உங்களுக்கு படிக்கணுன்றது ஒரு டார்கெட் இருக்கும், எனக்கு இது முடிக்கணுன்றது ஒரு டார்கெட். ஸோ கண்டிப்பாக அதை முடிச்சிடுவேன். அண்ட் மே மாதத்தோட ஸ்டடி பிளான் என்னன்ட்டு சொல்லிட்டேன். 5 லெசன், இந்த 5 லெசனில் எதெல்லாம் உங்களால் ஈஸியாக முடிக்க முடியுமோ முடிச்சிடுங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு 3 லெசன் டார்கெட் வைங்க, மே மந்த்துக்கு ஃபஸ்ட்டு 3 லெசன் டார்கெட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இப்போது உங்களோட சீனியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, நம்ம 11th படிக்கும்போது 12th படிச்சுட்டு இருந்தவங்க இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க இல்லையா, உங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா, ஏன்னா ஒரே ஸ்கூலில் படிக்கிறோம் கண்டிப்பாக தெரியும் அப்படின்னா, அவங்க போன வருஷம் சால்வ் பண்ண கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம எப்போவுமே எக்ஸாம் அப்போ கொஷின் பேப்பர்ஸ்க்கு தேடுறோம்,
கரெக்ட்டுங்களா? நம்ம சேனல்லையும் சரி, எந்த விஷயத்துலயும் சரி, நம்ம ஆன்லைன்லயும் சரி, அந்த டைம்ல கொஸ்டின் பேப்பர்ஸ்க்காக தேடுறோம். பட் நமக்கு முன்னாடி முடிச்ச பேட்ச் கிட்ட இப்போ கண்டிப்பா இருக்கும். அவங்க கண்டிப்பா தூர போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்தா புக்ஸும் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, அவங்களோட கொஸ்டின் பேப்பர்ஸ் கம்ப்ளீட் செட் வந்து நீங்க வாங்கி வச்சுக்கிறது நல்லது. நீங்க வாங்கி வச்சுட்டு, அத அவங்க ஒரு வேளை அவங்க கேட்டாங்கன்னா, நீங்க ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு கூட குடுத்துருங்க. ஏன் இத சொல்றேன்னா, இப்போ அதுல வந்து யூனிட் டெஸ்ட்ல இருந்து, மிட் டெர்ம் டெஸ்ட்ல இருந்து எல்லாமே இருக்கும். ஸ்கூல் கொஸ்டின் பேப்பர்ஸ்னா நெறையவே இருக்கும். அப்ப நீங்க வந்து வீக்லி ஒரு டெஸ்ட் வந்து நீங்க எழுதுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ டியூஷன் போறவங்க, வெளிய சென்டர்ஸ் போறவங்களுக்கு அவங்களே குடுத்துடுவாங்க. இப்ப நான் பேசுறது வந்து எங்களால டியூஷன் போக முடியல, வெளிய சென்டர்ஸ் போக முடியலன்னு இருக்கிறவங்க, வீட்ல தான் நாங்க ப்ரிப்பேர் பண்றோம்னு நெனைக்கிறவங்க, வீக்லி ஒரு டெஸ்ட் எழுதுங்க. சரிங்களா? அந்த டெஸ்ட் எழுதுறதுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணும் இல்லையா? நம்மளா எழுதுறதுக்கு மேட்ச் படும். பாஸ் பண்றவங்கள்ட்ட இருந்து வாங்கி வச்சுட்டீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டா அவங்க தூர போட்டுருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கேளுங்க. அவங்க கிட்ட இருந்து ஃபுல் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் தேவைப்படுமான்னு கேளுங்க. அவங்கள்ட்ட ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு குடுக்க சொல்லுங்க. ஸோ அதில் இருக்கிற ஒரு கொஸ்டின் பேப்பர்ஸும் நீங்கள் வீக்லி டெஸ்ட் எழுதி பார்த்தாலே போதும். நீங்கள் ஆனுவல் எக்ஸாம் பற்றி பயப்பட வேண்டாம். சரிங்களா? இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். எல்லா பேரண்ட்ஸும் இதை செஞ்சாங்க கொஞ்ச நாள் முன்னாடி. 9th ஸ்டாண்டர்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் 10th முடிக்கிறவங்கள்ட்ட எல்லா மெட்டீரியல்ஸும் வாங்குவாங்க. பட் 12th எல்லாம் வந்து நம்மக்கிட்ட விட்டுருவாங்க பேரண்ட்ஸ். என் பையன் பார்த்துப்பான், என் பொண்ணு பார்த்துப்பான்ட்டு. அப்போ நீங்கள் வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்கள் சீனியர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய பேர் நோட்ஸுமே வாங்கி வச்சுப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச மெயினாக கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே முக்கியம். கொஸ்டின் பேப்பர் வந்து முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வச்சுட்டு வீக்லி ஒரு டெஸ்ட் வைங்க. ஒரு டெஸ்ட் வச்சுட்டு நீங்களே செல்ஃப் கரெக்ஷன் பண்ணி எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியுது, என்ன கான்செப்ட் உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது, அதில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணும். இது எல்லாமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் நிறைய பேர் ஆன்லைனில் 12th டியூஷன் கேட்டுட்ருக்கீங்க. பட் இப்போது 10th ஸ்டாண்டர்டுக்கு நான் எடுக்கிறதே வந்து ஒரு கிளாஸில் வந்து என்னால் ஒரு 5 to 6 சம்ஸ் தான் சால்வ் பண்ண முடியுது. அப்போ 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து 1 hour நான் ஒதுக்குனா ஒரு 4 சம்மும் 3 சம் கூட என்னால் சால்வ் பண்ண முடியாது. அப்போ போர்ஷன்ஸ் எப்படி முடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, வெறும் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் மட்டும் வச்சுக்கலாமான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். அது இன்னும் முடிவாகலை. இன்கேஸ் அதை பற்றி நான் டிசைட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். அதனால தான் ஒரு வாட்டி கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட கேட்டேன், உங்களுக்கு வீடியோஸில் வந்து கிளாஸில் வந்து சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுமா இல்லை டவுட் கிளியர் பண்ணால் போதுமான்னு. நிறைய பேர் வந்து சம்ம தான் சால்வ் பண்ண சொல்லி கேட்குறீங்க. பட் அது எனக்கு எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. பிகாஸ் 1 hour தான் என்னால் டைம் எடுக்க முடியுது, காலையில் 5:30 to 6:30. பட் இதே டவுட் கிளியரிங் செஷன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் மட்டும் இருக்குன்னா, அந்த காலையில் 5:30 to 6:30 நீங்கள் என்ன சால்வ் பண்ணுறீங்களோ அதில் இருக்க டவுட்ஸை நான் கிளியர் பண்ண முடியும். ஸோ அது ஒன்று யோசிச்சுட்டு இருக்கோம். இன்கேஸ் அது ஓகேவா ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு அது அந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு போதும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கு தனியாகவும் ஒரு போஸ்ட் போடுவேன். அதுலேயும் வந்து நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அது வந்து பாசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி இன்னொரு வீடியோவில் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டில் இருந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் முன்னாடி போயிடாதீங்க. யூனிட் டெஸ்ட்டுக்கோ மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் நான் பார்க்குறேன் அப்படின்னு போகாதீங்க. ரொம்ப பிலோ ஆவரேஜில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். அபவ் ஆவரேஜில் இருக்கவங்க ஃபஸ்ட்டே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பின்னாடி போகாதீங்க. நீங்கள் எல்லா கொஷின்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு தெரியுமான்னு செக் பண்ணிக்கோங்க. அது பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டுமே பார்த்துட்டு இருக்காதீங்க. அது வந்து என்னோட ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட். எப்போவுமே எல்லா கொஷினுமே பாருங்கள். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பார்த்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு செக் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்ல விஷயம். பட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் நான் இந்த எக்ஸசைஸில் பார்ப்பேன் அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா இப்போ நமக்கு ரொம்பவே டைம் இருக்குது. அடுத்த வருஷம் எழுத போகிறீங்க. ஸோ இப்போ எல்லா கொஷினும் பார்த்து வைக்கிறது வந்து நல்லது. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். மே மந்த்க்கான ஒர்க் முடிச்சிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நானும் சேனலில் எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ண பார்த்துடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.